ஈரோடு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட வெங்கடேசன் என்ற கைதி கழிவறைக்கு செல்வதாக கூறி தப்பிச் சென்றுள்ளார். கழிவறையில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகளை அகற்றிவிட்டு கைதி தப்பியோடிய சம்பவம் குறித்து ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி கைதியை அழைத்துச் சென்ற தலைமை காவலர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டார். தனியார் பள்ளி மாணவன் காணாமல் போன சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியிலிருந்து மாலை வீடு திரும்பாத 4ஆம் வகுப்பு மாணவன் பரத் குறித்து அவனது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே கள்ள தொடர்பு காரணமாக சிறுவனை கொலை செய்த வழக்கில் பால் வியாபாரி சேட்டு என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த 4 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி சுரேஷ் விஸ்வநாத் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வெங்கோடு கிராமத்தில் இயங்கி வரும் மதுபான கடையை அகற்றக் கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் காசிபாளையம் காந்தி நகரைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தை ஒன்று தவறான சிகிச்சையால் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் நாகராஜனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி திருநாவுக்கரசு தீர்ப்பளித்துள்ளார். திருவாரூரை அடுத்த தியாக பெருமாள் நல்லூர் பகுதியில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருந்த வீரமணி மற்றும் மாதவன் ஆகியோருக்கு இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது. இதில் வீரமணி கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த மாதவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார்.